ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க திருவண்ணாமலைக்கு போலாமா? தீபத்த பாக்க. எப்பவுமே எனக்கு ஃப்ரண்ட் கேமரால வந்து பாத்தீங்கன்னா, பாத்தாலே சிரிப்பு வந்துரும். அந்த மாரி ஃப்ரண்ட் கேமரா எடுத்து பாத்தா எனக்கே சிரிப்பு வந்து போச்சு. என்னடா இது போன வாரம் தான் திருவண்ணாமலைக்கு போனாங்களே, மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போறாங்களா? அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து பிளானா தான் வந்து போவோம். அன்னைக்கு பிறந்த நாள் அதுமா எங்க அவர் எங்கேயும் கேட்கல. என்ன வந்து நான் சும்மா நானே தான் சொல்லியிருந்தேன். இது மாரி என்ன திருவண்ணாமலைக்கு கூட்டு போறியா? அப்படின்ட்டு. அவரும் வந்து சரி வேணான்னு சொல்லல. சரி வா போலாம் அப்படின்ட்டு 5:30 மணி ட்ரெயினுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். என்ன ஒரு அதிசயமா அந்த ட்ரெயின புடிக்குது. எப்பவுமே வந்து நாங்க ஓடி ஓடி ஓடியாந்து தான் புடிப்போம். இந்த டைம் என்னன்னே தெரியல. ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போயிட்டு ட்ரெயின்ல வந்து உட்காந்துருந்து தான் வந்து இந்த டைம் போயிருந்தோம். போயிட்டு ஒரு 1 மணி நேரத்தில போய் சேர்ந்த பிறகு அப்படியே இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி போனா, அழகா உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, தீபத்த வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத பார்க்கறதுக்கு தான் வந்திருந்தோம். உள்ள வந்து கருவறைக்குலாம் போயிட்டு பார்க்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்தோம். வந்த உடனே பாருங்களேன் அந்த லைன. போன டைம் திருவிழாக்கு வந்தப்ப வெளியில மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். ஆனா அண்ணாமலையார் வந்து உள்ள வரைக்கும் 10 நிமிஷத்துல பார்க்கறதுக்காக தரிசனம் வந்து குடுத்திருந்தாரு. இந்த டைமும் உள்ள போலாம் அப்படின்ற மாரி ஒரு சிந்தனையில வந்திருந்தோம். ஆனா கோபுரத்த தாண்டி உள்ளே வந்து போக முடியல. ஏன்னா அவ்ளோ கூட்டம் இருந்தது. பேரிகார்டு போட்டு உள்ள வந்து ஃபுல்லா அடைச்சு வச்சுட்டாங்க. சரி இதுக்கப்புறம் வந்து கோபுரத்த மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போலாம் அப்படின்றதுக்காக, கோபுர தரிசனம் மட்டும் பண்ணிட்டோம். எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூத நாராயணர் கோவில்லாம் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்ளோ கூட்டம் நின்னுகிட்டே இருக்கும். இந்த கிரிவலம் போறப்பலாம். இந்த டைம் வந்து அங்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுன்றதால, கிட்ட போயிட்டு அவரையும் தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்திலேயே வந்து இரட்டை பிள்ளையார் இருப்பாரு. அங்கேயும் வந்து கூட்டமா தான் இருக்கும். இந்த டைம் அங்கேயும் ஃப்ரீயா இருந்ததால, அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்திருந்தோம். அப்புறம் கோபுர தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து எனக்கு திருவாசக புக் வாங்கணும் அப்படின்றதுக்காக கடைக்குள்ள போயிருந்தோம். ஏற்கனவே ஒரு திருவாசக புக் வச்சிருந்தேன். வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, பாதி புக்கு ஊறி வந்து கிழிஞ்சு போச்சு. பாதி புக்கு தான் இருக்கு. அதனால வாங்கணும்னு நானும் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால ஒரு கடையில போய் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. சரின்னு சொல்லிட்டு ஒரு புக் மட்டும் வாங்கிட்டேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கான அர்த்தம் வந்து கிடையாது. திருவாசகம் இருக்கும். அதுக்கான பொருள் இருக்கும் இல்லையா? அது வந்து கிடையாதுன்ட்டாங்க. இருந்தாலும் சரின்ட்டு ஒரு புக் மட்டும் வாங்கிட்டு, அப்படியே வந்து எதிர்க்க வந்து தரிசனம் பண்றதுக்காக வந்திருந்தோம். இங்கேயுமே எப்பவுமே வந்து கற்பூரம் கூட போட முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இனி எப்பயாச்சும் ஒரு கற்பூரம் வாங்கியாச்சும் ஏத்திடலாம் அப்படிங்கிற கற்பூரத்த ஏத்திட்டு, அதுக்கப்புறம் சைட்ல ஏதாவது கேப் கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் வந்து சைட்ல போற மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாரி ஏதாவது வந்து கூட்டம் கம்மியா இருக்கான்னு எட்டி பார்க்கலான்னு போயிருந்தோம். கதவே பார்த்தீங்கன்னா, இப்போ 7:30 மணிக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட நாளைக்கு காலையில தான் 5:30 மணிக்கு ஓப்பன் பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து நின்னு கோபுரத்த வந்து நின்னு பார்த்தா சூப்பரா இருந்தது. கார்த்திகை அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் சாமிக்குலாம் வந்து மாலை போட்டு தான் பார்த்துருப்போம். இப்ப கோபுரத்துக்கே மாலை போட்டது அது வந்து பயங்கரமா இருந்தது. எது எப்படியோ அந்த 11 நாள் தீபம் எரியும். அத வந்து ஒரு நாள் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து தீபத்துக்கு தான் வந்து பார்க்க முடியல இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஒரு 8:30 மணிக்கு பஸ் ஏறி நைட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் என்னோட பிறந்த நாள் கிஃப்ட்ன்னு வந்து சொல்லலாம்.